நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாபா ஸ்டைலில் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஈஸி. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போட்டுக்கலாம். ஆயில் வந்து நல்லா காயட்டும். காஞ்சி பிறகு இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சீரகம் வந்து போடலாம். டேஸ்ட்டுக்காக வந்து கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணலாம். நல்லா வதங்கட்டும். ஸோ பச்சை மிளகாய் வெங்காயம் வந்து போட்டுக்கலாம். நல்லா வந்து கலர் வந்து கொஞ்சம் அளவுக்கு வதங்கட்டும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி வந்து பெருங்காயம் வந்து ஆட் பண்ணலாம். நல்லா வதங்கட்டும். வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். அந்த பொட்டேட்டோ வந்து இது வந்து ஆட் பண்ணிடலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சால்ட் வந்து ஆட் பண்ணி போகிறோம். எவ்வளோ அளவுக்கு தவிர உங்களுக்கு சால்ட் தெரியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து சால்ட் போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் ஆகுது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து எல்லாம் தேவையான தண்ணி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் வந்து கொதிக்கிட்டோம். கொதிச்சோன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான ஆலு சாகு வந்து ரெடி ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டைலில் வந்து ஆலு சாகு சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து இந்த மாதிரி வந்து வெந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ஸ்டைலில் வந்து உப்பு கட்டி பத்தலைன்னா உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான ஆலு சாகு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ வீட்டில் ட்ரை நார்த் இந்தியன் சைடெல்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா இது என் ஃப்ரெண்ட் கற்றுக் கொடுத்த ஒரு ரெசிபி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்ஃபர்மேஷன். நம்ம வந்து சின்ன சின்னதாக வந்து செஞ்சு வச்சுருக்கோம். ஸோ பூரி வந்து போட்டுருக்கோம். ஸோ